அனைவருக்கும் மதிய நேர வணக்கங்கள். 2025ஆம் ஆண்டுக்கான பொருளாதார மீளாய்வில் பிரதிபலிக்கப்பட்டவாறான பொருளாதார நிலைமை என்னும் தலைப்பில் இடம்பெறுகின்ற இந்த இணையவழி கருத்தரங்கில் ஃபேஸ்புக் மற்றும் ஜூமினூடாக இணைந்திருக்கும் தங்கள் அனைவரையும் இலங்கை மத்திய வங்கியின் சார்பில் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்வு அண்மைய பொருளாதார அபிவிருத்திகள், மத்திய வங்கியினுடைய கொள்கைகளினுடைய மீளாய்வு, அதே போல பேரண்ட பொருளாதாரத்தினுடைய தோற்றப்பாடு எவ்வாறு அமைய போகிறது என்பதை பற்றிய ஒரு புரிதலை உங்களுக்கு வழங்கும் என நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அந்த வகையில் இன்றைய இந்த கலந்துரையாடலுக்காக, இன்றைய இந்த நிகழ்வுக்காக பல்வேறு துறைகளில் சிறந்த அனுபவமும் சிறந்த அறிவும் கொண்ட இலங்கை மத்திய வங்கியினுடைய சிரேஷ்ட அலுவலர்கள் எங்களுடன் இணைந்திருக்கிறார்கள். அந்த வகையில் உதவி ஆளுநர் முனைவர் திரு PKG ஹரிஸ்சந்திர அவர்கள், அதே போல பொருளாதார ஆராய்ச்சி திணைக்களத்தின் பணிப்பாளர் முனைவர் திரு லசித பத்பேரி அவர்கள், அதே போல பேரண்ட முன்மதியுடைய கண்காணிப்பு திணைக்களத்தின் மேலதிக பணிப்பாளர் முனைவர் திரு L ஸ்ரீதரன் அவர்கள், அதே போல தொடர்பூட்டல் திணைக்களத்தின் பிரதி பணிப்பாளர் திருமதி பூங்கோதை வேணுகணன் அவர்கள் எங்களுடன் கலந்து கொள்கிறார்கள். மற்றும் இன்றைய நிகழ்வின் வளவாளராக இலங்கை மத்திய வங்கியினுடைய பொருளாதார ஆராய்ச்சி திணைக்களத்தின் சிரேஷ்ட பொருளியலாளர் திரு நா ஜனகன் அவர்கள் எங்களுடன் இணைந்திருக்கிறார்கள். இவர்கள் அனைவரையும் நாங்கள் இந்த நிகழ்வுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். Let me take a moment to warmly welcome our distinguished panel to today's seminar and express our sincere appreciation for their presence and participation this afternoon. We are truly grateful for their time, expertise and participation. இன்றைய அமர்வில் முதலாவதாக நமது வளவாளர் வெளிப்பாட்டு உரையினை வழங்குவார்கள். அதனைத் தொடர்ந்து கேள்வி பதில் அமர்வு இடம்பெறும். இந்த கேள்வி பதில் அமர்வில் தங்களுடைய கேள்விகளை எங்களுக்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம். இதற்காக நீங்கள் ஜூம் மற்றும் ஃபேஸ்புக்கினுடைய கமெண்ட்ஸ் மற்றும் சாட்பாக்ஸ் கருவிகளை உபயோகிப்பதன் மூலமாக நீங்கள் உங்கள் கேள்விகளை எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். நாங்கள் அதை சேர்த்துக்கொள்ள காத்திருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த கருத்தரங்கிலே வெளிப்பாட்டு உரையினை நிகழ்த்துவதற்காக நமது வளவாளர் திரு நா ஜனகன் அவர்களை நாங்கள் அன்புடன் இப்பொழுது அழைக்கிறோம். Over to you, Mr. ஜனகன். நன்றி சாம்பவி. அனைவருக்கும் எனது இனிய மதிய வணக்கம். இலங்கை மத்திய வங்கியின் வங்கி தொழில் கற்கைகளுக்கான ஆய்வு நிலையத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இலங்கை மத்திய வங்கி 2025ஆம் ஆண்டிற்கான பொருளாதார மீளாய்வினை 2026 ஏப்ரல் மாதத்தில் வெளியிட்டது. இன்றைய வெளிப்பாடானது இந்த மீளாய்வில் உள்ளடக்கப்பட்டுள்ள முக்கிய முன்னேற்றங்கள் மற்றும் பகுப்பாய்வுகள் குறித்த ஒரு பார்வையை வழங்குவதை நோக்காக கொண்டுள்ளது. 2023ஆம் ஆண்டின் 16ஆம் இலக்க இலங்கை மத்திய வங்கி சட்டத்தின் கீழ் வெளியிடப்பட்ட 3வது பொருளாதார மீளாய்வு இதுவாகும். இந்த பின்னணியில் இவ்வெளியீடானது 1950ஆம் ஆண்டிலிருந்து மத்திய வங்கியினால் வெளியிடப்படும் 76வது அறிக்கையினை குறிக்கின்றது. பொருளாதார மீளாய்வுக்கான சட்ட ரீதியான அடிப்படையினை பற்றி நாம் நோக்குவோமாயின், இலங்கை மத்திய வங்கி சட்டத்தின் 83ஆம் பிரிவின் கீழ் ஒவ்வொரு நிதியாண்டும் முடிவடைந்த பின்னரான 4 மாத காலப்பகுதிக்குள் மத்திய வங்கியானது இந்த அறிக்கையினை வெளியிட வேண்டும். இந்த அறிக்கையானது மத்திய வங்கியின் ஆளும் சபையினால் ஒப்புதலிக்கப்பட்டு கௌரவ அமைச்சர் ஊடாக பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுகின்றது. சுருக்கமாக கூறினால், இது பொருளாதாரத்தின் நிலைமை மற்றும் நிதியியல் முறைமையின் முன்னேற்றங்கள் குறித்த ஒரு மதிப்பீட்டினை வழங்குகின்றது. மேலும் அந்த ஆண்டு காலப்பகுதியில் மத்திய வங்கியினால் நடைமுறைப்படுத்தப்பட்ட கொள்கைகள் குறித்த மீளாய்வினையும் இது உள்ளடக்கியுள்ளது. அடுத்ததாக 2025ஆம் ஆண்டிற்கான பொருளாதார மீளாய்வின் கட்டமைப்பினை பற்றி அப்போது நாம் பார்க்கலாம். இந்த திரையில் காட்டப்பட்டுள்ளவாறு இந்த அறிக்கை 4 முக்கிய அத்தியாயங்களை கொண்டுள்ளது. பேரண்ட பொருளாதார அபிவிருத்திகள், நிதி முறைமை நிலைமை, மத்திய வங்கியின் கொள்கை மீளாய்வு மற்றும் பேரண்ட பொருளாதார தோற்றப்பாட்டினை இவை குறித்து நிற்கின்றன. மேலதிகமாக இந்த அறிக்கை தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைப்புகள் குறித்த ஆழமான நுண்ணறிவுகளை வழங்கும் சிறப்பு வரைபடங்கள் மற்றும் சிறப்பு குறிப்புகள் ஆகியவற்றை உள்ளடக்கியுள்ளது. அச்சிடப்பட்ட பதிப்பில் 30 அட்டவணைகளை கொண்ட விரிவான புள்ளி விவர பின்னிணைப்பும், அத்துடன் இணையவழி எக்ஸல் வடிவில் கிடைக்கக்கூடிய 145 விரிவான பின்னிணைப்பு அட்டவணைகளும் இந்த மீளாய்விற்கு வலு சேர்க்கின்றன. ஒட்டுமொத்தமாக பார்க்கையில் இந்த பின்னணிப்புகள் உண்மைத்துறை, வெளிநாட்டுத்துறை,
இறைத்துறை, நாணயத்துறை மற்றும் நிதியியல் துறை ஆகிய துறைகளில் பல தசாப்த கால தரவுகளை உள்ளடக்கிய ஒரு சிறந்த பேரண்ட பொருளாதார தரவுத்தளத்தை பிரதிபலிக்கின்றது. 2025ஆம் ஆண்டில் இலங்கை பொருளாதாரமானது முந்தைய ஆண்டுகளில் எட்டப்பட்ட மீட்சினை தொடர்ந்தும் கட்டியெழுப்பியது. இருப்பினும் இந்த முன்னேற்றமானது சவால்கள் அற்றதாக இருக்கவில்லை. உயர்வடைந்து வரும் வர்த்தக தீர்வுகள், புவிசார் அரசியல் பதற்றங்கள் மற்றும் திட்பா புயலில் தாக்கம் உட்பட்ட குறிப்பிடத்தக்க எதிர் விளைவுகளை பொருளாதாரம் எதிர்கொண்டது. ஆண்டிற்கான பொருளாதார மீளாய்வு 2025இன் முக்கிய சிறப்பம்சங்கள் குறித்து சுருக்கமாக விளக்கத்தை நாம் பார்ப்போம். உண்மைத்துறையை பொறுத்த மட்டில் 2025ஆம் ஆண்டில் பொருளாதார வளர்ச்சி உத்வேகம் தொடர்ந்து பேணப்பட்டதுடன் பொருளாதாரம் 5% விரிவடைந்தது. இது பிரதானமாக பணிகள் மற்றும் கைத்தொழில் துறைகளில் பங்களிப்பினால் உந்தப்பட்டதுடன் வேளாண்மை துறையானது மிதமான வளர்ச்சியினை பதிவு செய்தது. பேரளவு மொத்த உள்நாட்டு உற்பத்தி சுமார் 32.8 டிரில்லியன் ரூபாயாக அதிகரித்ததுடன் தலைக்குரிய வருமானம் சுமார் $5,000 உயர்ந்தது. பணச்சுருக்க காலப்பகுதியை தொடர்ந்து 2005 ஆகஸ்ட் முதல் பணவீக்கம் நேர்கணியமாக மாறியது. தளர்த்தப்பட்டு வரும் எரிபொருள் தொடர்பான விலை வீழ்ச்சிகள் மற்றும் உயர்வடைந்து வரும் உணவுப் பொருட்களின் விலைகள் ஆகியவற்றினால் இது பிரதானமாக தூண்டப்பட்டதுடன் கேள்வி வலுவாக காணப்பட்டது. வெளிநாட்டுத் துறையில் செயல்திறன் மேலும் வலுவடைந்தது. வர்த்தக பற்றாக்குறை விரிவடைந்த போதிலும் வரலாற்றில் மிக உயர்ந்த அளவிலான தொழிலாளர் பணவெல்பல்கள் மற்றும் பணிகள் ஏற்றுமதி வருமானம் ஆகியவற்றின் ஆதரவுடன் நடைமுறை கணக்கானது தொடர்ந்து 3வது ஆண்டாகவும் மிகையினை பதிவு செய்தது. மத்திய வங்கி ஒரு தளர்வான நாணய கொள்கை நிலைப்பாட்டினை பேணியது. இது தனியார் துறைக்கான கடன் வழங்கல் மீட்சிக்கு ஆதரவளித்தது. மூலதன போதுமானத்தன்மை மேம்பட்டதுடன் தொழிற்படா கடன்கள் வீழ்ச்சியடைந்தமையால் நிதித்துறையில் செயல்திறன் முன்னேற்றமடைந்தது. இறைத்துறையில் அரசரை அதிகரித்ததுடன் வரவு செலவு பற்றாக்குறை மற்றும் முதலாந்திர மிகை ஆகியவை தொடர்ந்தும் முன்னெடுக்கப்படும் இறை ஒருமைப்பாடு முயற்சிகளை பிரதிபலிக்கும் வகையில் முன்னேற்றத்தை காட்டின. ஒட்டுமொத்தமாக இம்முன்னேற்றங்கள் 2025இல் பேரண்ட பொருளாதார உறுதிப்பாடு மேலும் மீட்டெடுக்கப்பட்டதை காட்டுகின்றது. இருப்பினும் மத்திய கிழக்கில் நிலவும் போர் காரணமாக பணவீக்கம், வெளிநாட்டு நிலைமைகள் மற்றும் ஒட்டுமொத்த உறுதிப்பாடு ஆகியவற்றில் ஏற்படக்கூடிய தாக்கங்களுடன் 2026ஆம் ஆண்டானது மிகவும் சவாலானதாக காணப்படுகின்றது. அதிகப்படியான நிச்சயமற்ற தன்மை மற்றும் காலநிலை மாற்றத்தில் தொடர்ச்சியான தாக்கங்களுக்கு மத்தியில் போதுமான கொள்கை தாங்கி இருப்புகளை பேணுவதும் கட்டமைப்பு சீர்திருத்தங்களை விரைவுபடுத்துவதும் செயல்படுத்துவதும் மிகவும் முக்கியமானதாக காணப்படுகின்றது. 2025இல் இலங்கை பொருளாதாரத்தில் ஒரு மேலோட்டமான பார்வை இந்த நிழற்படத்தின் மூலமாக தென்படுகின்றது. பலவிதமான அதிர்ச்சிகளுக்கு மத்தியிலும் இலங்கை பொருளாதாரமானது கடந்த ஆண்டுகளில் எட்டப்பட்ட பொருளாதார மீட்சியினை தொடர்ந்து கட்டியெழுப்பியதுடன் பேரண்ட பொருளாதார உறுதிப்பாட்டையும் வலுவடைந்தது. இப்போது நாம் பணவீக்கம் மற்றும் விலை அபிவிருத்திகளை பார்க்கலாம். தொடர்ச்சியான 11 மாத கால பணச்சுருக்கத்தினை தொடர்ந்து முதன்மை பணவீக்கமானது 2025 ஆகஸ்ட் மாதத்தில் நேர்கணிய நிலைக்கு திரும்பியதுடன் அதன் பின்னர் படிப்படியாக துரிதமடைந்தது. மின்சார கட்டணங்களுக்கான கீழ்நோக்கிய திருத்தங்கள் மற்றும் புள்ளி விவர தளத்தாக்கங்கள் காரணமாக 2025ஆம் ஆண்டில் முற்பகுதியில் பணச்சுருக்க நிலைமைகள் அதிகரித்தன. இருப்பினும் அதிகரித்து வரும் உணவு பணவீக்கம் மற்றும் மின்சார கட்டணங்களுக்கான அடுத்தடுத்த மேல்நோக்கிய சீராக்கங்கள் ஆகியவற்றின் ஆதரவுடன் 2025 மார்ச் மாதம் அளவில் பணச்சுருக்கமானது தளவடைய தொடங்கியது. வலி மற்றும் போக்குவரத்து துறைகளில் நிலவிய பணச்சுருக்க அழுத்தங்கள் தளவடைந்தமையாலும் கேள்வி நிலைமைகள் இயல்பு நிலைக்கு திரும்பியதாலும் பணவீக்கம் ஆகஸ்ட் மாதத்தில் நேர்கணிய நிலைக்கு மாறியதுடன் தொடர்ந்தும் படிப்படியாக அதிகரித்தது. கொழும்பு நுகர்வோர் விலைச்சுட்டனின் ஊடாக வாழ்க்கை செலவினை விளங்குவதை இங்கு பார்க்கலாம். ஒரு வீட்டழகிற்கான மதிப்பிடப்பட்ட சராசரி மாதாந்த நுகர்வு செலவானது 2025 சுமார் 0.5% சிறிதளவு குறைவடைந்தது. இதற்கு முன்னதாக 2022 மற்றும் 2023 ஆண்டுகளில் பெரிய அளவிலான அதிகரிப்புகள் காணப்பட்டன. வீட்டு செலவினத்தின் உணவானது சுமார் 1/3 பங்கினை வகித்த அதேவேளை உணவில்லாத பொருட்கள் தொடர்ந்தும் பெரும்பகுதியை வகித்தன. ஆண்டு கால பகுதியில் வீட்டு செலவினத்தை வடிவமைப்பதில் உணவு விலைகள் மற்றும் நிர்வாக விலைகள், குறிப்பாக எரிசக்தி தொடர்பான விலைகளின் நகர்வுகள் முக்கியமானதாக காணப்பட்டன. மைய பணவீக்கமானது முதன்மை பணவீக்கத்திலிருந்து உணவு, எரிசக்தி மற்றும் போக்குவரத்து போன்ற எளிதில் மாறக்கூடிய விலை விடயங்களை விளக்குகின்றது.
எனவே இது பொருளாதாரத்தில் நிலவும் அடிப்படையான கேள்வியினால் உந்தப்பட்ட விலை அழுத்தங்கள் குறித்த ஒரு சிறந்த குறிகாட்டியாக காணப்படுகின்றது. மைய பணவீக்கம் கூடையினுள் உணவு மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உணவில்லாத வகையினால் உந்தப்பட்டு ஒரு படிப்படியான மேல்நோக்கிய போக்கினை காட்டிய போதிலும் மைய பணவீக்கமானது 2025ஆம் ஆண்டு முழுவதும் குறைந்த அளவிலான நேர்கணிய மட்டங்களிலேயே தொடர்ந்தும் இது காணப்பட்டது. இருப்பினும் மைய பணவீக்கமானது ஆண்டு முழுவதும் முதன்மை பணவீக்க இலக்கிற்கு கீழேயே காணப்பட்டது. தனியார் துறைக்கான கடன்களில் ஏற்பட்ட வலுவான வளர்ச்சி மற்றும் இறக்குமதிகளின் அதிகரிப்பு போன்ற ஏனைய குறிகாட்டியினால் சுட்டிக்காட்டப்பட்டதை விடவும் அடிப்படை கேள்வி நிலைமைகளில் ஏற்பட்ட மீட்சியானது மிகவும் மெதுவானதாக இருப்பதை இது உணர்த்துகின்றது. இந்த சூழலில் தளவடைந்து காணப்படுகின்ற கொள்வனவு சக்தி மத்தியில் நிறுவனங்களின் விலைகள் மேலும் அதிகரிப்பதை விட நெருக்கடி காலத்தில் சீராக்கப்பட்ட மட்டங்களிலேயே விலைகளை பெருமளவில் பேணி வருவதாக தெரிகிறது. இப்போது இந்த சிறப்பு வரைபடத்தில் பிரதிபலிக்கப்பட்டுள்ளவாறு பணிகள் பணவீக்கத்தின் இயக்கவாற்றல் குறித்து விவரிக்கின்றன. பணிகள் பணவீக்கம் என்பது வீட்டு வாடகை, உணவகங்கள் மற்றும் விடுதி சேவைகள், கல்வி, தொடர்பூட்டல் மற்றும் போக்குவரத்து சேவைகள் உள்ளிட்ட பணிகளின் விலைகளில் காலப்போக்கில் ஏற்படும் அதிகரிப்பை குறிக்கின்றது. பொருட்களின் விலைகளுடன் ஒப்பிடுகையில் பணிகளின் விலைகள் குறைவான அளவிலான தளம்பல்களை கொண்டிருப்பதுடன் அதிர்களுக்கு ஏற்ப மெதுவாகவே சீராகின்றன. இதன் விளைவாக அவை அதிக அளவிலான நீடித்து நிலைத்திருக்கும் தன்மையை கொண்டிருக்கின்றன. முக்கியமான பணிகள் விலைகளின் பெருமளவில் உள்நாட்டு காரணியினால், குறிப்பாக கூலி இயக்கவாற்றல்களால் உந்தப்படுகின்றன. எனவே பணிகள் பணவீக்கமானது பொருளாதாரத்தில் நிலவும் அடிப்படையான பணவீக்க அழுத்தங்களில் முக்கிய குறிகாட்டியாக செயல்படுகின்றது. பணிகள் அல்லாத பணவீக்கத்தில் காணப்பட்ட தளம்புகளுக்கு மாறாக பணிகள் பணவீக்கமானது இக்காலப்பகுதி முழுவதும் ஒப்பீட்டளவில் நிலையாக காணப்பட்டது. குறிப்பாக அண்மைய முதன்மை பணச்சுருக்க நிகழ்வின் போது கூட பணிகள் பணவீக்கமானது நேர்கணியமாகவே தொடர்ந்து காணப்பட்டது. அது காணப்பட்டதுடன் ஒட்டுமொத்த பணவீக்கத்தின் மீது மேல்நோக்கிய அழுத்தத்தையும் தொடர்ச்சியாக ஏற்படுத்தியது. இப்போது பணவீக்க எதிர்பார்க்கைகள் குறித்து பார்ப்போம். பணவீக்க எதிர்பார்க்கைகள் ஆய்வில் பிரதிபலிக்கப்பட்டுள்ளவாறு நிறுவனத்துறை மற்றும் வீட்டலைகள் ஆகிய இரண்டினதும் எதிர்பார்க்கைகள் 2025ஆம் ஆண்டின் போது படிப்படியாக அதிகரித்தன. நிறுவனத்துறையை நோக்குகையில் குறுகிய கால பணவீக்க எதிர்பார்க்கைகள் ஆண்டின் முற்பகுதியில் இலக்கிற்கு கீழேயே காணப்பட்டன. இருப்பினும் ஆண்டின் நடுப்பகுதியிலிருந்து இவை 5% இலக்கை நோக்கி படிப்படியாக அதிகரித்தன. வீட்டலகுகளின் எதிர்பார்க்கைகளும் இதை பின்பற்றியே அமைந்தன. ஒட்டுமொத்தமாக இம்மாற்றங்கள் வளர்ந்து வரும் விலை நிலைமைகளுக்கு ஏற்ப குறுகிய கால எதிர்பார்க்கைகள் சீரமைக்கப்பட்ட அதேவேளை நீண்ட கால எதிர்பார்க்கைகள் பரந்தளவில் நிலையானதாகவும் பணவீக்க இலக்குடன் ஒத்துப்போவதாகவும் இருந்ததை சுட்டிக்காட்டுகின்றன. 2025ஆம் ஆண்டிற்கான பொருளாதார மீளாவில் உள்ளடக்கப்படாத பணவீக்கத்தின் அண்மைய முன்னேற்றங்களை தற்போது நாம் பார்க்கலாம். கொழும்பு நுகர்வோர் விலைச்சுட்டனின் அடிப்படையிலான முதன்மை பணவீக்கமானது 2026 மார்ச்சில் காணப்பட்ட 2.2%-இருந்து 2026 ஏப்ரலில் 5.4% குறிப்பிடத்தக்க அளவு துரிதமடைந்தது. இந்த அதிகரிப்பானது பிரதானமாக மத்திய கிழக்கில் நிலவும் மோதல்களினால் ஏற்பட்ட பின்விளைவுகளை பிரதிபலிக்கின்றன. குறிப்பாக உள்நாட்டு வரிவிலைகளில் மேற்கொள்ளப்பட்ட குறிப்பிடத்தக்க மேல்நோக்கிய சீராக்கங்கள் ஊடாக இது வெளிப்பட்டது. மேலும் 2024 மார்ச் மாதத்திலிருந்து பணவீக்கத்திற்கு எதிர்கணிய பங்களிப்பினை வழங்கி வந்த வலு மற்றும் எரிபொருள் வகையானது இப்போக்கை படிப்படியாக மாற்றி ஏப்ரலில் வலுவான நேர்கணிய நிலைக்கு திரும்பியதுடன் முதன்மை பணவீக்கத்திற்கு பங்களிக்கும் மிகப்பெரிய காரணியாகவும் மாறியது. மேலும் உணவு மற்றும் வரியமில்லா குடிவகைகள் வகையுடன் அத்துடன் பணிகள் வகையும் முன்னே 2 மாதங்களுடன் ஒப்பிடுகையில் அதிகப்படியான பங்களிப்பினை பதிவு செய்துள்ளன. இப்போது கூலி முன்னேற்றங்கள் குறித்து பார்க்கலாம். 2025ஆம் ஆண்டில் தனியார் மற்றும் அரசு ஆகிய இரு துறைகளிலும் பெயரளவு கூலிகள் அதிகரித்தன. தனியார் துறையில் இது மேம்பட்டு வரும் ஊழியர் சந்தை நிலைமைகளை பிரதிபலித்தது. அரசு துறையில் இந்த அதிகரிப்பானது பிரதானமாக 2025ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் அறிவிக்கப்பட்ட சம்பள திருத்தம் காரணமாக அமைந்திருந்தது. ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் 2025ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் அறிவிக்கப்பட்ட சம்பள திருத்தங்கள் இதற்கு முக்கிய பங்கு வகித்திருந்தன. முறை சார்ந்த மற்றும் முறைசாரா தனியார் துறைகள் இரண்டிலுமே கூலிகள் 2025ஆம் ஆண்டு முழுவதும் ஒரு மேல்நோக்கிய போக்கை காட்டின. பணவீக்கம் குறைந்த மட்டத்தில் காணப்பட்டதால் 2025இல் உண்மை கூலிகள் மேம்பட்டன.
உயர்ந்த பணவீக்க காலப்பகுதியில் ஏற்பட்ட வீழ்ச்சியை தொடர்ந்து இது கொள்வனவு சக்தியில் ஏற்பட்டுள்ள படிப்படியான மீட்டெடுப்பினை சுட்டிக்காட்டுகின்றது. தனியார் துறை கூலி இயக்கவாற்றல் குறித்து ஆராயும் இந்த அறிக்கையில் உள்ள ஒரு சிறப்பு குறிப்பினை தற்போது நாம் பார்க்கலாம். இந்த ஆய்வானது தனியார் துறை கூலிகளில் நிலவும் தரவு இடைவெளிகளை நிவர்த்தி செய்ய உதவும் வகையில் ஊழியர் செமலாப நிதியத்தின் அடிப்படையிலான முறைசார் துறை கூலி வீத சுட்டெண்ணை பயன்படுத்துகின்றது. 2025ஆம் ஆண்டின் போது கூலி வளர்ச்சியானது நீடித்து நிலைத்திருந்தது. இருப்பினும் ஆண்டின் நடுப்பகுதியில் ஓரளவு அது மிதமடைந்தது. இதனைத் தொடர்ந்து பொருளாதார நடவடிக்கைகள், பருவகால காரணிகள் மற்றும் கூலி நிர்ணய நடைமுறைகளில் ஏற்பட்ட மாற்றங்களை பிரதிபலிக்கும் வகையில் ஆண்டின் இறுதிப் பகுதியில் கூலிகளில் ஒரு உயர்வு காணப்பட்டது. தற்போது உண்மைத்துறை அபிவிருத்திகளை நாம் பார்க்கலாம். இலங்கை பொருளாதாரம் 2025ஆம் ஆண்டின் தனது மீட்சி உத்தேவத்தை தொடர்ந்து பேணியது. பொருளாதார நெருக்கடியை தொடர்ந்து தொடர்ச்சியாக 2வது ஆண்டாகவும் விரிவாக்கத்தை குறித்து 5% உண்மை வளர்ச்சியினை பதிவு செய்தது. உண்மை மொத்த உள்நாட்டு உற்பத்தி இப்போது அதன் 2018ஆம் ஆண்டு மட்டத்திற்கு நெருக்கமாக திரும்பியுள்ளதுடன் தலைக்குரிய மொத்த உள்நாட்டு உற்பத்தி $5,000 எல்லையை தாண்டியுள்ளது. இந்த வளர்ச்சியானது பரந்த அடிப்படையிலானது. கைத்தொழில் துறையானது பிரதான உந்து சக்தியாக காணப்பட்டதுடன் உற்பத்தி மற்றும் கட்டடத்துறைகளில் வலுவான பங்களிப்புகளை கொண்டிருந்தது. பணிகள் துறையும் வளர்ச்சிக்கு ஆதரவளித்தது. இது பிரதானமாக நிதி சேவைகள் மற்றும் போக்குவரத்து நடவடிக்கைகளால் உந்தப்பட்டு வேளாண்மை துறையின் வளர்ச்சியானது அதிக அளவிலான விலங்கு உற்பத்தி மற்றும் தெங்குச் செய்கையில் ஏற்பட்ட முன்னேற்றங்களினால் ஆதரவளிக்கப்பட்டிருந்தது. 2025ஆம் ஆண்டில் உள்நாட்டு கேள்வியே வளர்ச்சியின் முக்கிய உந்து சக்தியாக இருந்தது. நுகர்வு மற்றும் முதலீடு ஆகிய இரண்டுமே நேர்கணிய பங்களிப்புகளை வழங்கின. நுகர்வில் ஏற்பட்ட அதிகரிப்பானது பிரதானமாக தனியார் நுகர்வினால் உந்தப்பட்டது. போக்குவரத்து உபகரணங்கள் மற்றும் கட்டடம் மீதான அதிகப்படியான செலவினங்களின் ஆதரவுடன் முதலீடுகள் அதிகரித்திருந்தன. அதேவேளை தேறிய வெளிநாட்டு கேள்வி தொடர்ந்தும் சுருக்கமடைந்தது. இது ஏற்றுமதி வளர்ச்சியை விட இறக்குமதி வளர்ச்சி விஞ்சியமையால் ஏற்பட்டிருந்தது. 2025ஆம் ஆண்டில் அனைத்து முக்கிய வருமான கூறுகளும் பொருளாதார வளர்ச்சிக்கு நேர்கணியமாக பங்களித்தன. அவற்றில் மொத்த தொழிற்பாட்டு மிகையானது மிக உயர்ந்த வளர்ச்சியினை பதிவு செய்தது. இதனைத் தொடர்ந்து ஊழியர்களின் நட்டகீடு மற்றும் மொத்த கலப்பு வருமானம் ஆகியவை முறையே அடுத்தடுத்த இடங்களை பிடித்தன. இவை அனைத்துமே ஆண்டுக்கு ஆண்டு 5% மேலான வளர்ச்சியினை கொண்டிருந்தன. நிறுவன ரீதியான துறைகளை நோக்குகையில் வருமான உருவாக்கத்தில் நிதியல்லாத கூட்டுத்தாபனங்கள் தொடர்ந்தும் மிகப்பெரிய பங்களிப்பாளர்களாக காணப்பட்டன. இதனைத் தொடர்ந்து வீட்டலைகள், நிதி சார்ந்த கூட்டுத்தாபனங்கள் மற்றும் பொது அரசாங்கம் ஆகியவை காணப்பட்டன. ஒட்டுமொத்தமாக இப்போக்குகள் அந்த ஆண்டின் போது ஏற்பட்ட பொருளாதார மீட்டெடுப்பின் பரந்த அடிப்படையிலான தன்மையினை பிரதிபலிக்கின்றன. தொழில்மை வீதமானது 2024இல் காணப்பட்ட 4.4% 2025இல் 3.9% குறைவடைந்தது. இருப்பினும் 2025ஆம் ஆண்டில் இளைஞர் தொழிலின்மையானது ஒப்பீட்டளவில் உயர்ந்த மட்டத்திலேயே காணப்பட்டது. பெண்களிடையே நிலவும் தொழில்மை வீதமானது 6.1% காணப்பட்டதுடன் இது ஆண்களின் வீதமான 2.8% ஒப்பீடுகளில் அதிகமாகவும் காணப்பட்டது. ஆண்கள் மற்றும் பெண்கள் ஆகிய இரு பாலரிடையே தொழிலாளர் படை பங்களிப்பு வீதமானது முந்தைய ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 2025இல் அதிகரித்தது. இருப்பினும் பெண்களின் குறைந்த அளவிலான தொழிலாளர் படை பங்களிப்பானது பொருளாதாரத்தின் ஒரு முக்கிய பிரச்சனையாக தொடர்கின்றது. இது தொழிலாளர் வளங்கள் முழுமையாக பயன்படுத்தப்படாமையை பிரதிபலித்ததுடன் பொருளாதாரம் அதன் உயர் வளர்ச்சி ஆற்றலை எட்டும் பாதையில் தடையாகவும் அமைகின்றது. வெளிநாட்டு வேலைவாய்ப்பிற்காக வெளியுறவுகளின் எண்ணிக்கை 2025ஆம் ஆண்டின் போது சிறிதளவு குறைவடைந்தது. தொடர்ந்து நாம் இப்போது நாணயத்துறை அபிவிருத்திகள் மற்றும் கொள்கைகள் குறித்து நோக்குவோம். மத்திய வங்கியானது 2023ஆம் ஆண்டின் நடுப்பகுதியில் ஆரம்பித்த அதன் தளர்த்தப்பட்ட நாணய கொள்கை நிலைப்பாட்டினை தொடர்ந்தும் பெரியது. 2025ஆம் ஆண்டின் போது உள்நாட்டு பணச்சந்தையில் திரவத்தன்மை நிலைமைகள் மற்றும் நடவடிக்கைகள் மேம்பட்டன. அதற்கேற்ப மத்திய வங்கியானது 2025ஆம் ஆண்டின் முற்பகுதியில் திறந்த சந்தை நடவடிக்கைகளின் ஊடாக திரவத்தன்மையை உட்செலுத்துவதை படிப்படியாக குறைத்துக் கொண்டதுடன் பின்னர் அதனை இடைநிறுத்தியது.
2025ஆம் ஆண்டு முழுவதும் மத்திய வங்கியானது நெகிழ்ச்சித்தன்மை வாய்ந்த பணவீக்க இலக்கிடல் கட்டமைப்புக்கு இணங்க நெகிழ்ச்சித்தன்மை வாய்ந்த செலாவணி வீத முறையினை தொடர்ந்தும் பேணியது. மேலும் மத்திய வங்கியானது தனது நாணய கொள்கை தொடர்புகளை மென்மேலும் வலுப்படுத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தது. 2025ஆம் ஆண்டின் சந்தை வட்டி வீதங்கள் ஒட்டுமொத்தமாக வீழ்ச்சி அடைந்திருந்தன. தொடர்ச்சியான தளர்வான நாணய கொள்கை நிலைப்பாடு, குறைந்த பணவீக்கம் மற்றும் நன்கு நிலைநிறுத்தப்பட்ட பணவீக்க எதிர்பார்க்கைகள் ஆகியவை இதற்கு பெருமளவில் ஆதரவு அளித்திருந்தன. இருப்பினும் 2025ஆம் ஆண்டின் பிற்பகுதியில் சில விலகல்கள் அவதானிக்கப்பட்டன. இக்கால பகுதியில் குறுங்கால வட்டி வீதங்கள் மற்றும் அரச பிணையங்கள் மீதான விளைவுகள் சிறிதளவு அதிகரித்திருந்தன. 2025ஆம் ஆண்டில் பொருளாதாரத்தின் முக்கிய துறைகள் அனைத்திலும் கொடுகடன் விரிவடைந்திருந்தது. இது பொருளாதார நடவடிக்கைகள் ஏற்பட்டுள்ள தொடர்ச்சியான மீட்சியினை பிரதிபலிக்கின்றது. மொத்த நிலுவையில் உள்ள கொடுகடனில் சுமார் 31% கொண்டுள்ள பணிகள் துறையிலேயே மிகப்பெரிய அதிகரிப்பு காணப்பட்டது. நிதி மற்றும் வணிகச் சேவைகளுக்காக கொடுகடன் அதிகரிப்பானது குறைந்த வட்டி வீத சூழலில் வங்கி நிதியுதவியிலான அதிகப்படியிலான தங்கி இருப்பினை பிரதிபலித்ததுடன் வாகன நிதியிடல் மற்றும் தங்கத்தை அடிப்படையாக கொண்ட கடன்கள் போன்ற கடன் வழங்கும் நடவடிக்கைகளின் விரிவாக்கத்தை காட்டுகின்றது. கைத்தொழில் துறைக்கான கொடுகடனும் அதிகரித்திருந்தது. இது பிரதானமாக உற்பத்தி சார்ந்த நடவடிக்கைகள், அத்துடன் இயந்திரங்கள் மற்றும் போக்குவரத்து உபகரணங்களினால் உந்தப்பட்டது. வேளாண்மை துறைக்கான கொடுகடன் விரிவடைந்தது. இது சுமார் 163 மில்லியன் ரூபாயினால் அதிகரித்ததுடன் மொத்த கொடுகடன் வளர்ச்சிக்கு சுமார் 8% பங்களிப்பினை வழங்கியிருந்தது. பொருளாதார நெருக்கடி ஆண்டுகளில் மத்திய வங்கியிடம் இருந்தான கடன் பெறுதல்கள் உட்பட உள்நாட்டு வங்கித்துறையிலான நிதியிடலில் அரசாங்கம் பெருமளவில் தங்கியிருந்தது. இருப்பினும் இந்த சிறப்பு வரைபடத்தில் காட்டப்பட்டுள்ளவாறு இறை ஒருங்கிணைப்பு, சட்ட திருத்தங்கள் மற்றும் செலவினை பிரதிபலிக்கும் பயன்பாட்டு விலையிடல் ஆகியவற்றின் காரணமாக அரசு துறையின் கடன் பெறுதல் மிதமடைந்திருந்தது. இது தனியார் துறைக்கான கடன் வீழ்ச்சியடைவதற்கான இடைவெளியை உருவாக்கியது. இதன் விளைவாக மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கான தனியார் துறை கொடுகடன் விகிதமானது 2025ஆம் ஆண்டின் இறுதிக்குள் படிப்படியாக 31.2% அதிகரித்தது. இருப்பினும் இது இன்னும் நெருக்கடிக்கு முந்தைய மட்டங்களுக்கு கீழேயே காணப்படுகிறது. அடுத்த பகுதிக்கு செல்வதற்கு முன் இலங்கை மத்திய வங்கியின் நாணய கொள்கை கட்டமைப்பை நான் ஒரு சுருக்கமாக இங்கே காட்டுகின்றேன். இலங்கையில் தற்போது நாணய கொள்கையானது நெகிழ்ச்சித்தன்மை வாய்ந்த பணவீக்க இலக்கிடல் கட்டமைப்பின் கீழ் செயல்படுத்தப்படுகின்றது. இலங்கை மத்திய வங்கி சட்டத்தின் கீழ் நெகிழ்ச்சித்தன்மை வாய்ந்த செலாவணி வீத முறையுடன் இணைந்து இக்கட்டமைப்புக்குள் நாணய கொள்கையை உருவாக்கி செயல்படுத்துவதற்கு மத்திய வங்கிக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது. நாணய கொள்கை கட்டமைப்பு ஒப்பந்தமானது காலாண்டு அடிப்படையில் அளவிடப்படும் முதன்மை பணவீக்க இலக்கை 5% நிர்ணயித்துள்ளது. பொறுப்புக்குரல் நோக்கங்களுக்காக இந்த இலக்கை சுற்றி நேர் அல்லது மறை 2% புள்ளிகளுடனான எல்லை அனுமதிக்கப்பட்டுள்ளது. இத்தேவைகளுக்கு இணங்க 5 பணவீக்க மீறல் அறிக்கைகள் பாராளுமன்றத்தில் சமைக்கப்பட்டு வெளியிடப்பட்டன. ஓரிரவு வட்டி வீதமானது பிரதான கொள்கை கருவியாக செயல்படுகின்றது. அதேவேளை சராசரி நிறைவேற்றப்பட்ட அழைப்பு பண வீதமானது தொழிற்பாட்டு இலக்காகவும் செயல்படுகின்றது. நாம் தற்பொழுது வெளிநாட்டுத்துறை அபிவிருத்திகளை நோக்குவோம். இலங்கையின் வெளிநாட்டுத்துறையானது 2025ஆம் ஆண்டில் மென்மேலும் வலுவடைந்ததுடன் நடைமுறை கணக்கானது தொடர்ந்தும் 3வது ஆண்டாகவும் மிகையினை பதிவு செய்தது. வர்த்தக கணக்கு பற்றாக்குறை விரிவடைந்த போதிலும் நடைமுறை கணக்கு மிகையானது 2024 காணப்பட்ட 1.2 பில்லியன் அமெரிக்க டாலர்களிலிருந்து 2025இல் 1.7 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக அதிகரித்தது. இந்த முன்னேற்றமானது பிரதானமாக வலுவான பணிகள் கணக்கு மிகை, புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் பணவெல்பல்களில் ஏற்பட்ட பாரிய உயர்வு மற்றும் முதலாந்திர வருமான கணக்கு பற்றாக்குறை குறைவடைந்தமை ஆகியவற்றினால் ஆதரவளிக்கப்பட்டிருந்தது. வணிகப் பொருள் ஏற்றுமதியானது 2025ஆம் ஆண்டில் குறிப்பிடத்தக்க விரிவாக்கத்தை பதிவு செய்ததுடன் 13.6 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் என்ற வரலாற்றில் மிக உயர்ந்த வருடாந்த ஏற்றுமதி மட்டத்தை எட்டி 6.3% வளர்ச்சியை பதிவு செய்தது. வலுவான வெளிநாட்டு கேள்வி மற்றும் மேம்பட்ட கைத்தொழில் மற்றும் விவசாய ஏற்றுமதிகள் ஆகியன இவ்வளர்ச்சிக்கு பிரதான காரணிகளாக விளங்கின. கைத்தொழில் ஏற்றுமதிகளில் ஏற்பட்ட உயர்வானது 2025ஆம் ஆண்டில் ஒட்டுமொத்த ஏற்றுமதி வருவாயை உந்திய ஒரு முக்கிய காரணியாக
காணப்பட்டிருந்தது. இலங்கையின் தனித்த பெரும் ஏற்றுமதி வகையான ஆடைகள் மற்றும் புடவைகள் ஏற்றுமதி 2024 ஒப்பிடுகையில் 2025 5% அதிகரித்து 5.3 பில்லியன் அமெரிக்க டாலர்களை எட்டியது. ஐரோப்பிய ஒன்றியம், அமெரிக்கா மற்றும் ஐக்கிய ராச்சியம் உள்ளிட்ட முக்கிய சந்தைகளுக்கான அதிகப்படியான ஏற்றுமதிகள் இந்த வளர்ச்சிக்கு துணையாக அமைந்திருந்தன. அதேவேளை வேளாண்மை ஏற்றுமதி வருமானமானது 2025 ஆண்டில் வரலாற்றில் முதன்முறையாக 3 பில்லியன் அமெரிக்க டாலர்களை தாண்டியதுடன் 2024 ஒப்பிடுகையில் 10.7% அதிகரிப்பை பதிவு செய்திருந்தது. இது பெருமளவில் தெங்கு சார்ந்த தயாரிப்புகள், தேயிலை மற்றும் சிறு விவசாய பொருட்களில் வலுவான செயலாற்றங்களினால் உந்தப்பட்டது. வணிகப் பொருட்களின் இறக்குமதி செலவினமானது 2025 ஆண்டில் 21.5 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக அதிகரித்ததுடன் ஆண்டுக்கு ஆண்டு 14% வளர்ச்சியினை பதிவு செய்தது. இது பிரதானமாக வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டமை மற்றும் உள்நாட்டு கேள்வி மற்றும் முதலீட்டு நடவடிக்கைகளில் ஏற்பட்ட படிப்படியான மீட்சி ஆகியவற்றினால் உந்தப்பட்டிருந்தது. மீதம் இருந்த அனைத்து வர்த்தக கட்டுப்பாடுகளும் 2025 ஆண்டில் தளர்த்தப்பட்டன. முக்கியமாக தனிப்பட்ட வாகனங்கள் உள்ளிட்ட உணவல்லாத நுகர்வுப் பொருட்களின் அதிகப்படியான இறக்குமதி காரணமாக 2024 ஒப்பிடுகையில் 2025 நுகர்வுப் பொருட்கள் இறக்குமதி அதிகரித்தது. முதலீட்டு பொருட்கள் மீதான இறக்குமதி செலவினமானது 2025 ஆண்டில் அதன் 3 துணை வகைகளிலும் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியினை காட்டியது. இதற்கு மாறாக இடைநிலை பண்டங்களின் இறக்குமதி செலவினம் 2025 குறைவடைந்திருந்தது. இது பிரதானமாக சுத்திகரிக்கப்பட்ட பெட்ரோலிய பொருட்கள் மற்றும் நிலக்கரி ஆகியவற்றின் விலைகள் 2025 வீழ்ச்சியடைந்தமையால் எரிபொருள் இறக்குமதி செலவினம் குறைந்தமையினால் இது சாத்தியப்பட்டிருந்தது. இந்த சிறப்பு வரைபடமானது வாகன இறக்குமதியின் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்து விவரிக்கின்றது. வலுவான தேங்கி நின்ற கேள்வி மற்றும் பொருளாதார நடவடிக்கைகள் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்களை பிரதிபலிக்கும் வகையில் 2025 ஆண்டில் வாகன இறக்குமதிகள் குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரித்திருந்தன. அதற்கேற்ப தனிப்பட்ட மற்றும் வர்த்தக வாகனங்கள் உள்ளடங்கலாக வாகன இறக்குமதிக்கான செலவினம் 2025 ஆண்டில் 2 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் வரை கணிசமாக அதிகரித்ததுடன் இது மொத்த இறக்குமதியில் 9.5% பங்கினை வகித்திருந்தது. ஏற்றுமதி வருவாயை விட இறக்குமதி செலவினம் மிக வேகமாக விரிவடைந்தமையை பிரதிபலிக்கும் வகையில் வணிக பொருள் வர்த்தக பற்றாக்குறையானது முந்தைய ஆண்டின் பதிவான 6.1 பில்லியன் அமெரிக்க டாலர்களுடன் ஒப்பிடுகையில் 2025 7.9 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக விரிவடைந்தது. 2025 ஆண்டில் பெறுமதியின் அடிப்படையில் இந்தியாவை விட சீனா இலங்கையின் மிகப்பெரிய வர்த்தக பங்காளியாக உருவெடுத்திருந்தது. அதேவேளை அமெரிக்கா 3வது பெரிய வர்த்தக பங்காளியாக தரப்படுத்தப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்தமாக இலங்கையின் மொத்த பொருட்கள் வர்த்தகத்தில் இந்த 3 நாடுகள் சுமார் 41% பங்கினை கொண்டிருந்தன. சீனாவுடனான இலங்கையின் வர்த்தக பற்றாக்குறை 4.9 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக விரிவடைந்திருந்தது. அதேவேளை அமெரிக்காவுடன் இலங்கை 2.5 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் வர்த்தக மிகையை பேணியது. இது பிரதானமாக ஆடை ஏற்றுமதிகளால் சாத்தியமானது. வணிக கணக்கு மிகையானது 2024 காணப்பட்ட 3.4 பில்லியன் அமெரிக்க டாலர்களிலிருந்து 2025 3.7 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக மேலும் அதிகரித்தது. சுற்றுலா பயணிகளின் வருகை அந்த ஆண்டின் போது குறிப்பிடத்தக்க அளவில் வலுவடைந்ததுடன் 2018 ஆண்டில் பதிவான முந்தைய உச்சத்தை விஞ்சியது. இது ஆண்டுக்கு ஆண்டு 15.1% அதிகரிப்பாகும். இருப்பினும் சுற்றுலா பயணிகளின் சராசரி செலவினம் மற்றும் தங்கியிருக்கும் காலம் ஆகியவை நெருக்கடிக்கு முந்தைய உச்ச மட்டங்களுக்கு கீழே காணப்பட்டன. இது காணப்பட்டதனால் சுற்றுலா வருவாயில் மிதமான அதிகரிப்பே பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த உயர்தர சுற்றுலாத்துறை மீது அதிக கவனம் செலுத்த வேண்டியதன் அவசியத்தை எமக்கு உணர்த்துகின்றது. புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் பணவெடுப்புகள் வரலாற்றில் மிக உயர்ந்த அளவாக 8.1 பில்லியன் அமெரிக்க டாலர்களை பதிவு செய்ததுடன் இது ஆண்டுக்காண்டு 22.8% வளர்ச்சியை கொண்டது. விரிவடைந்த வர்த்தக பற்றாக்குறையை ஈடு செய்வதிலும் நடைமுறை கணக்கு நிலுவை பாதுகாப்பிலும் இந்த பணவெடுப்புகள் மிக முக்கிய பங்கை வகித்திருந்தன. ரெண்டாயிரத்தி 2025 ஆண்டின் போது நிதியியல் கணக்கானது மிதமான நிலையில் காணப்பட்டது. 2025 ஆண்டில் நேரடி வெளிநாட்டு முதலீட்டு
வரவுகள் முன்னேற்றம் அடைந்திருந்தன. கடன்கள் தவிர்ந்த நேரடி வெளிநாட்டு முதலீடுகள் $1 பில்லியன் அதிகரித்திருந்தன. நேரடி வெளிநாட்டு முதலீட்டு வரவுகள் பிரதானமாக துறைமுக கொள்கலன் முனையங்கள், இறப்பர் பொருட்கள் உற்பத்தி மற்றும் ஆடைகள் மற்றும் புடவைத்துறைகள் நோக்கி ஈர்க்கப்பட்டன. அரச பிணையங்கள் சந்தையானது தேறிய உட்பாய்ச்சலை பதிவு செய்தது. இது முதலீட்டாளர்களின் மேம்பட்ட நம்பிக்கைகளை பிரதிபலிக்கின்றது. அதேவேளை முதன்மை மற்றும் இரண்டாம் நிலை சந்தைகள் உள்ளடங்களாக கொழும்பு பங்கு சந்தையானது அந்த ஆண்டின் போது ஒரு தேறிய வெளிப்பாய்ச்சலை பதிவு செய்திருந்தது. தொடர்ச்சியாக 2 ஆண்டுகள் பெறுமதி உயர்வை அடைந்ததைத் தொடர்ந்து இலங்கை ரூபாயானது 2025ஆம் ஆண்டில் அமெரிக்க டாலருக்கு எதிராக 5.6% பெறுமதி தேய்வடைந்தது. வலுவான உள்நாட்டு பொருளாதார நடுவுகளுக்கு மத்தியில் உயர்வடைந்த வணிகப் பொருள் இறக்குமதி, குறிப்பாக அதிகரித்த வாகன இறக்குமதிகள் மற்றும் முதலீட்டு பொருட்கள் இறக்குமதி ஆகியவற்றினால் இப்பெறுமதி வீழ்ச்சி பிரதானமாக உந்தப்பட்டிருந்தது. ஆண்டின் போது ஏனைய முக்கிய நாணயங்களுக்கு எதிராகவும் இலங்கை ரூபாய் பெறுமதி தேய்வடைந்திருந்தது. இருப்பினும் 2025ஆம் ஆண்டில் அமெரிக்க டாலருக்கு எதிராக ஏனைய பிரதான உலகளாவிய நாணயங்கள் கலந்த நகர்வுகளை வெளிப்படுத்தி இருந்தன. தொடர்ச்சியான வெளிநாட்டு கடன் சேவை கொடுப்பனர்களுக்கு மத்தியிலும் மொத்த அலுவல்சார் ஒதுக்குகள் 2025ஆம் ஆண்டின் இறுதிக்குள் மென்மேலும் முன்னேற்றம் அடைந்து $6.8 பில்லியன் எட்டின. மத்திய வங்கியினால் மேற்கொள்ளப்பட்ட $2 பில்லியன் பெறுமதியான தேறிய வெளிநாட்டு செலாவணி கொள்வனவுகள், சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டத்தின் கீழ் பெறப்பட்ட நிதிகள், அவசர நிதியுதவி மற்றும் ஆசிய அபிவிருத்தி வங்கி நிதி உதவிகள் ஆகியவை இந்த ஒதுக்குகள் சேகரிப்பிற்கு பிரதானமாக ஆதரவளித்திருந்தன. தேறிய சர்வதேச ஒதுக்குகள் 2024 காணப்பட்ட $2.5 பில்லியன் இருந்து 2025இல் $4.3 பில்லியன் குறிப்பிடத்தக்க அளவில் முன்னேற்றம் அடைந்தன. ஒட்டுமொத்தமாக பார்க்கையில் பணவெனுப்பல்கள், சுற்றுலாத்துறை மற்றும் அதிகாரப்பூர்வ நிதியிடல்கள் ஆகியவற்றிலிருந்து கிடைத்த வலுவான வரவுகளின் ஆதரவுடன் வெளிநாட்டுத்துறை மேம்பட்டுள்ளது. இருப்பினும் கட்டமைப்பு ரீதியான சவால்கள் இன்னும் நீடிக்கின்றன. வர்த்தக பற்றாக்குறை தொடர்ந்தும் காணப்படுகின்றது. ஏற்றுமதி பன்முகப்படுத்தல் மட்டுப்படுத்த மட்டம் அளவிலேயே உள்ளது. மேலும் நாட்டின் வெளிநாட்டு நிலைமையானது ஏற்றுமதி வளர்ச்சியை விடவும் மேல் குறிப்பிட்ட வரவுகளிலேயே இன்னும் பெருமளவில் தங்கியிருக்கின்றது. பன்னாட்டு நாணய நிதியத்தின் விரிவாக்கப்பட்ட நிதிய வசதி திட்டத்தின் முன்னேற்றத்தை இச்சிறப்பு வரைபடம் நமக்கு எடுத்து காட்டுகின்றது. விரிவாக்கப்பட்ட நிதிய வசதியின் கீழ் மொத்த பகிர்ந்தளிப்புகள் 5 தொகுதிகளாக ஏறத்தாழ $1.2 பில்லியன் எட்டியுள்ளது. இத்திட்டத்தின் கீழான முக்கிய அடைவுகளில் வலுவான ஒதுக்கு நிலைமை, இறைத்திரட்சி ஆளுகை சீர்திருத்தங்கள் மற்றும் செலவை பிரதிபலிக்கக்கூடிய விலையிடல் செயல்படுத்தல் என்பன உள்ளடக்கப்படுகின்றன. 5வது மற்றும் 6வது மீளாய்வுகள் நிறைவடைந்தவுடன் இந்நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் 2026 ஜூனில் 6வது மற்றும் 7வது தொகுதிகளையும் பெறுவதற்கு இலங்கை எதிர்பார்க்கின்றது. இந்நிகழ்ச்சி திட்டம் 2027 வரை தொடரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அடுத்து நாம் நிதியியல் முறைமை மற்றும் கொள்கைகளின் நிலைமையை சுருக்கமாக பார்க்கலாம். 2025 காலப்பகுதியில் கடன்கள் மற்றும் பெறத்தக்கவைகள் என்பவற்றில் ஏற்பட்ட குறிப்பிடத்தக்க அதிகரிப்பின் முக்கிய காரணமாக வங்கித் தொழில்துறையின் மொத்த சொத்துக்கள் விரிவடைந்தன. அந்த வகையில் கடன்கள் மற்றும் பெறத்தக்கவைகளின் ஆண்டிற்காண்டு வளர்ச்சி 2024 இறுதியில் பதிவு செய்யப்பட்ட 4.1% ஒப்பிடுகையில் 2025 இறுதியில் 21.4% குறிப்பிடத்தக்க வளர்ச்சி ஒன்றினை பதிவு செய்தது. வங்கி தொழில்துறையின் கட்ட 3 கடன்கள் வீதமானது பிரதானமாக குறிப்பிடத்தக்க கடன் விரிவாக்கத்தினால் 2024 இறுதியில் பதிவு செய்யப்பட்ட 12.3%இலிருந்து 2025 இறுதியில் 9% குறைவடைந்திருந்தது. எனினும் கட்ட 3 கடன்கள் வீதமானது நெருக்கடிக்கு முன்னைய மட்டத்துடன் ஒப்பிடுகையில் உயர்வடைந்தே காணப்படுகின்றது. கடன்கள் முற்பணங்களின் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியுடன் நிதி கம்பெனிகள் துறை 2024 இறுதியில் பதிவு செய்யப்பட்ட 22.6% வளர்ச்சியுடன் ஒப்பிடுகையில் 2025 இறுதியில் 56%-னால் ஆண்டிற்காண்டு அடிப்படையில் அதிகரித்திருந்தது. நிதி குத்தகைகள் மற்றும் வாகன கடன்கள் என்பன கடன்கள் முற்பணங்களின் சொத்துப்பட்டியலில் தொடர்ந்தும் ஆதிக்கம் செலுத்தியது. அதனைத் தொடர்ந்து தங்கத்தினால் வினையளிக்கப்பட்ட கடன்கள் காணப்பட்டிருந்தது. இந்த உயர்ந்த கடன் விரிவாக்கத்துடன் மற்ற நிலை 3 கடன்களின்
குறைவுடன் சேர்ந்து மொத்த கட்ட 3 கடன்கள் வீதமானது 2024 இறுதியில் அறிக்கையிடப்பட்ட 11.5% 2025 இறுதியில் 6.1% குறைவடைந்தது. உயர்ந்த கடன் விரிவாக்கத்துடன் மொத்த மூலதன போதுமானத்தன்மை வீதம் 2024 இறுதியில் பதிவு செய்யப்பட்ட 21.3% ஒப்பிடுகையில் 2025 இறுதியில் 18.7% வீழ்ச்சி அடைந்திருந்தது. 2025ஆம் ஆண்டில் இலங்கை பங்குரிமைச் சந்தை 2024 இறுதியில் தொடங்கிய முன்னேற்ற வேகத்தை தொடர்ந்து வலுவான உயர்வு போக்கை தக்கவைத்தது. எனினும் புவிசார் அரசியல் பதட்டங்கள், இயற்கை பேரழிவுகள் மற்றும் வெளிநாட்டு முதலீட்டாளர்களின் பங்கேற்பு குறைவு ஆகியவற்றால் ஆண்டின் போது இடையிடையே சரிவுகள் ஏற்பட்டதால் இந்த வளர்ச்சி சவால்களை எதிர்கொண்டது. 2025 காலப்பகுதியில் நிதியியல் துறையின் தாக்குப்பிடிக்கும் தன்மையை உறுதிப்பாட்டை மேம்படுத்துவதற்காக மத்திய வங்கி முன்னெச்சரிக்கை கொள்கை வழிமுறைகளை தொடர்ந்து அறிமுகப்படுத்தியது. உள்நாட்டு முறைமையில் நிதியில் முக்கியத்துவம் வாய்ந்த வங்கிகளை குறித்திருப்பதற்கான கட்டமைப்பு மீளாய்வு செய்யப்பட்டு 2025 ஏப்ரலில் 5 உரிமம் பெற்ற வங்கிகள் உள்நாட்டு முறைமையியல் ரீதியில் முக்கியத்துவம் வாய்ந்த வங்கிகளாக குறித்துரைக்கப்பட்டன. 2025 ஜூலையில் மோட்டார் வாகனங்களுக்கு வழங்கப்பட்ட கடன்களுக்கான பெறுமதி கடன் விகித உச்சவரம்புகளின் திருத்தங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டதுடன் 2025 நவம்பரில் அவை மேலும் இறுக்கப்படுத்தப்பட்டன. ஆண்டின் போது சூறாவளி மற்றும் வெள்ளப்பெருக்களால் பாதிக்கப்பட்ட தனிநபர்கள் மற்றும் வணிகங்களுக்கு நிவாரண நடவடிக்கைகளும் வழங்கப்பட்டிருந்தன. நிதியியல் முறைமையின் சுமூகமான தொழில்பாட்டினை உறுதி செய்வதற்காக மத்திய வங்கி காலத்திற்கு காலம் பல்வேறு ஒழுங்குமுறைப்படுத்தல் நடைமுறைகளை அறிமுகப்படுத்தியுள்ளது. முக்கிய நடவடிக்கைகளில் திரவத்தன்மை இடர்நெருப்பு முகாமைத்துவ கட்டமைப்புகளை மேம்படுத்துதல், அதிகபட்ச வட்டி விகித வழிகாட்டுதல்களை அமைத்தல், டிஜிட்டல் கொடுப்பனர்களை ஊக்குவித்தல் மற்றும் நிதி நிறுவனங்களுக்கு தீர்மான ஏற்பாடு கட்டமைப்புகளை விரிவுபடுத்தல் ஆகியவை அடங்குகின்றன. 2025 காலப்பகுதியில் நிதியியல் முறைமையின் தாக்குப்பிடித்திருக்கும் தன்மைக்கும் உறுதிப்பாட்டுக்கும் ஆதரவு அளித்து நாட்டின் நிதியியல் உட்கட்டமைப்பானது தொடர்ச்சியாக செயற்திறன் மிக்க வகையில் தொழில்பட்டது. குறிப்பாக டிஜிட்டல் கொடுப்பனவுகள் கணிசமாக அதிகரித்துள்ளன. இது பாரம்பரிய கட்டண முறைமைகளிலிருந்து ஒரு மாற்றத்தை எடுத்திருக்கின்றன. நிதியியல் உளவறிதல் பிரிவானது பன்னாட்டு பணம் தூயதாக்கலுக்கு எதிரான பயங்கரவாத நிதி அளித்தலை ஒழித்தல், ஆயுத பெருக்கத்திற்கு நிதி அளித்தலை ஒழித்தல் நியமங்களுடன் தொடர்ச்சியாக இணங்கியொழுகி நிதியியல் துறையின் நேர்மையையும் தாக்குப்பிடிக்கும் தன்மையையும் பேணியது. நிதியியல் முறைமையின் உறுதிப்பாட்டை வலுப்படுத்துவதற்கு சட்ட மறுசீரமைப்பு முன் முயற்சிகளில் தொடர்ந்தும் ஈடுபட்டது. கொள்கை மற்றும் மேற்பார்வை முயற்சிகளின் ஊடாக நிதியியல் வாடிக்கையாளர் பாதுகாப்பு கட்டமைப்பானது தொடர்ந்தும் வலுப்படுத்தப்பட்டிருந்தது. அடுத்ததாக நாம் இறைத்துறை அபிவிருத்திகள் பற்றி பார்ப்போம். 2025ஆம் ஆண்டில் இறை செயலாற்றம் வலுவாக இருந்தவுடன் ஒட்டுமொத்த பற்றாக்குறையிலிருந்து வட்டி கொடுப்புகளை உள்ளடக்காத முதலாந்தர நிலுவை 2023 தொடக்கம் தொடர்ச்சியாக 3 ஆண்டுகளுக்கு குறிப்பிடத்தக்க மிகையினை பதிவு செய்து 2022 மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 3.7% கொண்ட பற்றாக்குறையின் ஒப்பிடுகையில் 2025 மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 5.4% எட்டியது. அரசாங்க அரசரைக்கும் மீண்டெழும் செலவினத்துக்கும் இடையிலான இடைவெளியை பிரதிபலிக்கின்ற நடைமுறை கணக்கு நிலுவை 2024 மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 4.3% கொண்ட பற்றாக்குறையின் ஒப்பிடுகையில் 1987 முதற் தடவையாக 2025 மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 0.7% கொண்ட மிக ஒன்றினை பதிவு செய்தது. அபிவிருத்திகளை பிரதிபலித்து ஒட்டுமொத்த வரவு செலவற்ற பற்றாக்குறை 2024 பதிவாகிய மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் 6.8% ஒப்பிடுகையில் 2025 மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் 2.3% கணிசமாக குறுக்கமடைந்திருந்தது. அரசரை மேம்படுத்தல் வழிமுறைகளினால் ஆதரவளிக்கப்பட்டு 2025 அரசரை 35.2% கொண்ட ஆண்டுக்காண்டு வளர்ச்சியினை பதிவு செய்தது. மொத்த உள்நாட்டு உற்பத்தி நியதிகளின் அரசரை 2022 8.2% 2025 16.6% குறிப்பிடத்தக்க அளவு உயர்வை அடைந்திருந்தது. 2025ஆம் ஆண்டு கால பகுதியில் அரசுறையில் கணிசமான அதிகரிப்பிற்கு இறக்குமதி கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டதன் பின்னர்
வாகன இறக்குமதி தொடர்பட்ட அரசியல்களின் உயர்வான சேகரிப்பு பிரதான காரணியாக காணப்பட்டது. வாகன இறக்குமதி தொடர்பட்ட வரிகள் மாத்திரம் 2025 மொத்த அரசரை அதிகரிப்பின் 60% மேல் வகை கூறியது. அதன்படி 2025 ஆண்டில் அரசாங்கம் வாகனங்கள் தொடர்பான அரசரையாக ஏறத்தாழ ரூபாய் 895 பில்லியனை ஈட்டியது. இது மொத்த அரசரையில் சுமார் 18% காணப்பட்டது. அரசாங்கத்தின் மொத்த செலவினமும் தேறிய கடன் வழங்கலும் 2024 ஒப்பிடுகையில் 2025 பேரளவு நிதிகளில் 1.6% சிறிதளவு அதிகரித்திருந்தது. மொத்த மீண்டெழும் செலவினத்தின் 47.8% வகை கூறுகின்ற பாரிய கூறான வட்டி செலவினம் 2024 ஒப்பிடுகையில் 2025 7% வீழ்ச்சியடைந்தது. இக்குறைவடைதலுக்கு ஆண்டு கால பகுதியில் தளவான நாணய கொள்கை நிலைக்கு மத்தியில் அரசாங்க பிணையங்கள் மீதான விளைவுகளில் ஒட்டுமொத்த வீழ்ச்சி பிரதான துணை அளித்தது. மூலதன செலவினம் தேறிய கடன் வழங்கலும் 2025 26.2% குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு ஒன்றினை பதிவு செய்திருந்தது. மத்திய அரசாங்க படுகடன் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் சதவீதமாக 2024 95.5% 2025 இறுதி அளவில் 91.6% வீழ்ச்சியடைந்தது. அரசாங்கம் அரச பிணையங்களின் தேறிய வளங்களை முன்னைய ஆண்டுடன் ஒப்பிடுகையில் குறைத்து 2025 ஆண்டு காலப்பகுதியில் உள்நாட்டு படுகடன் அதிகரிப்பினை மிதப்படுத்தியது. ஐக்கிய அமெரிக்க டாலருக்கு எதிராக உள்நாட்டு நாணயத்தின் தேய்வடைதல் மற்றும் 2025 காலப்பகுதியில் கிடைக்கப்பெற்ற வெளிநாட்டு கடன் உட்பாய்ச்சலுடன் ஒன்றிணைந்து ஆண்டு காலப்பகுதியில் வெளிநாட்டு படுகளில் ஒட்டுமொத்த அதிகரிப்பு ஒன்றுக்கு விட்டுச் சென்றது. அநேகமான வெளிநாட்டு படுகடன் சீரமைத்தல் 2025 காலப்பகுதியில் வெற்றிகரமாக நிறைவு செய்யப்பட்டிருந்தது. அடுத்ததாக நாம் பேரண்ட பொருளாதார தோற்றப்பாடுகள் பற்றி நோக்குவோம். சர்வதேச வர்த்தக கொள்கை மாற்றங்கள் மற்றும் அதிகரித்து வரும் புவிசார் பொருளாதார பிளவுகளுக்கு மத்தியிலும் உலக பொருளாதாரம் அண்மை காலத்தில் ஒரு நிலைத்தன்மையை வெளிப்படுத்தி இருந்தது. எனினும் 2026 பிப்ரவரி இறுதியிலிருந்து மத்திய கிழக்கு பகுதியில் தீவிரமடைந்துள்ள மோதல்கள் உலக பொருளாதார முன்னேற்றத்துக்கு புதிய சவாலாக உருவெடுத்துள்ளது. இந்த புவிசார் அரசியல் பதற்றம் நீடித்தால் உலகளாவிய பணவீக்க அழுத்தங்கள் மீண்டும் அதிகரிக்கும் அபாயம் காணப்படுகின்றது. அதன் விளைவாக உலக நாடுகளின் மத்திய வங்கிகள் 2026 ஆண்டிலும் மிகவும் அவதானமாக நாணய கொள்கை நிலைப்பாட்டை தொடரக்கூடும். சிறிய திறந்த பொருளாதாரமாக உள்ள இலங்கை இவ்வாறான உலகளாவிய மாற்றங்களின் தாக்கத்திற்கு இயல்பாகவே பாதிக்கப்படக்கூடியது. இவ்வெளிப்புற சூழ்நிலைகளை நாம் கட்டுப்படுத்த முடியாவிட்டாலும் பொருளாதார பாதுகாப்பு வலையமைப்புகளில் தேவையான கையிருப்புகளையும் வலுப்படுத்துவதன் மூலம் அவற்றின் தாக்கத்தை ஓரளவு சமாளிக்கக்கூடியதாக காணப்படும். முதன்மை பணவீக்கமானது 2025 ஆகஸ்ட் மாதத்தில் நேர்கணிய மட்டங்களுக்கு திரும்பியதிலிருந்து படிப்படியாக அதிகரிக்கும் போக்கில் காணப்படுகிறது. முன்னர் குறிப்பிட்டவாறு அண்மையில் முதன்மை பணவீக்கமானது மத்திய கிழக்கில் இடம்பெற்று வரும் யுத்தத்தில் இருந்து உருவாகும் கசிவு தாக்கங்களை, குறிப்பாக உள்நாட்டு எரிபொருள் விலைகளில் ஏற்பட்ட குறிப்பிடத்தக்க மேல்நோக்கிய திருத்தங்களையும் பிரதிபலித்து 2026 ஏப்ரலில் 5.4% அதிகரித்தது. எனினும் தற்போது கிடைக்கப்பெறும் தகவல்கள் மற்றும் ஊகங்கள் என்பவற்றை அடிப்படையாக கொண்டு பொருத்தமான கொள்கைகளின் ஆதரவுடன் நடுத்தர காலத்தில் பணவீக்கம் இலக்கிற்கு அருகிலேயே இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அண்மைய நெருக்கடியின் பின்னர் பேரண்ட பொருளாதார உறுதிப்பாடு, மேம்பட்ட இறை செயலாற்றம் மற்றும் தொடர்ச்சியான சீர்திருத்தங்கள் என்பவற்றால் உதவப்பட்டு இலங்கையின் பொருளாதாரம் உறுதிப்படுத்தப்பட்டது. எனினும் உலகளாவிய புவிசார் அரசியல் பதற்றங்கள், வர்த்தக இடர்பாடுகள் மற்றும் காலநிலை சார்ந்த சவால்களுக்கு இருந்து உருவாகும் இடர்நிறைவுகளால் வளர்ச்சி பாதை எதிர்காலத்தில் பாதிக்கப்படக்கூடியதாக காணப்படுகின்றது. நாணய கொள்கை தீர்மானம் மேற்கொள்ளும் செயல்முறையானது தற்போதைய உள்நாட்டு பேரண்ட பொருளாதார நிலைமைகள் மற்றும் உலகளாவிய கொள்கை அதிர்வுகள் மற்றும் நிச்சயமற்ற தன்மைகளிலிருந்து உருவாகக்கூடிய சாத்தியமான கசிவு தாக்கங்களில் உன்னிப்பான பரிசீலனையுடன் தரவினால் உந்தப்பட்டதாகவும் முன்னோக்கிய பார்வையில் அமைந்ததாகவும் காணப்படுகின்றது. பொருளாதார நடவடிக்கைகள் மேம்பட்டு வருவதன் பின்னணியில் தனியார் துறை கடன் வளர்ச்சி தொடரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இருப்பினும் மத்திய கிழக்கு மோதலால் உருவாகும் அபாயங்கள் இந்த முன்னோக்கை பாதிக்கக்கூடும். அதேவேளை இறை ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகளின் காரணமாக அரசு துறை கடன் வளர்ச்சி மிதமான நிலைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மத்திய வங்கி பல்வேறு வழிகளினூடாக
அதன் கொள்கை தீர்மானத்தை உடனடியாக தொடர்ந்தும் பொதுமக்களுக்கு தொடர்பூட்டுவது மட்டுமல்லாது அதன் செய்திகளின் செயற்திறனையும் பொதுமக்கள் புரிந்து கொள்ளும் தன்மையினையும் மதிப்பீடு செய்கின்றது. வெளிநாட்டுத் துறையில் இறக்குமதி வளர்ச்சி ஏற்றுமதிகளை விஞ்சியமையினால் வணிக பொருள் வர்த்தக பற்றாக்குறை 2026 விரிவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பணிகள் கணக்கு மற்றும் தொழிலாளர் பணவெல்பல்கள் ஆகியவை வெளிநாட்டுத் துறைக்கு ஆதரவளிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதுடன் எதிர்வரும் காலப்பகுதியில் தொடர்ந்தும் வளர்ச்சியடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முதலாந்திர வருமான கணக்கு வெளிநாட்டு படுகடன் மறுசீரமைத்தலின் பின்னர் குறைவடைந்த வட்டி கொடுப்புகளில் பெருமளவில் பிரதிபலித்து 2026 குறுக்கமடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சந்தை நிர்ணயித்த செலாவணி வீதத்தை பேணுதலுக்கு மத்தியில் நிதியில் உட்பாய்ச்சல்கள் தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒதுக்குகளை கட்டியெழுப்புதல் வெளிநாட்டுத்துறை உறுதிப்பாட்டிற்கு இன்றியமையாததாக காணப்படுகின்றது. வலுவான கொடுகடன் வளர்ச்சி, மேம்பட்ட சொத்து தரம் மற்றும் உறுதியான மூலதன தாங்கியிருப்புகள் என்பவற்றினால் ஆதரவளிக்கப்பட்டு நிதியியல் துறையானது உறுதித்தன்மை வாய்ந்ததாக காணப்படுகின்றது. அதே நேரத்தில் வெளிநாட்டு அதிர்வுகளிலிருந்து உருவாகும் புதிய இடநேர்வுகள் தொடர்ந்தும் நிலவுகின்ற நிதியியல் உறுதிப்பாட்டினை பாதுகாக்க சீர்திருத்தங்களை முன்னெடுத்துச் செல்லும் அதே நேரத்தில் மத்திய வங்கியானது தொடர்ந்தும் விழிப்புடன் காணப்படும். இறைத்துறையின் தோற்றப்பாட்டை பார்க்கும்போது முன்மதிமிக்க இறை முகாமித்துவம் மற்றும் அரசியலை அடிப்படையில் அமைந்த இறை திரட்டல் வழிமுறைகள் என்பவற்றை அரசாங்கம் தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தோற்றப்பாடு பரிணமிக்கின்ற உலகளாவிய மற்றும் உள்நாட்டு சூழலிலிருந்து தோற்றம் பெறுகின்ற பல கீழ்நோக்கிய இடநெறிவுகளுக்கு உட்பட்டு காணப்படுகிறது. நீண்ட காலமாக மத்திய கிழக்கு போர் பொருளாதார செயல்பாட்டை பலவீனப்படுத்தி இறை செயல்திறனை பாதிக்கக்கூடும். இந்த வரைபடம் தெளிவாக காட்டுவது போல் இலங்கை சமீப ஆண்டுகளில் பல முக்கிய அதிர்வுகளை எதிர்கொண்டுள்ளது. அவற்றில் கோவிட்-19 பெருந்தொற்று, உலகளாவிய வளங்கள் சங்கிலி இடர்பாடுகள் மற்றும் உள்நாட்டு பொருளாதார நெருக்கடி போன்றவை அடங்கும். அண்மையில் காலநிலை சார்ந்த அதிர்ச்சிகள் மற்றும் அதிகரித்து வரும் புவிசார் அரசியல் பதற்றங்களை நாம் சந்தித்துள்ளோம். இதிலிருந்து இவ்வாறான அதிர்வுகளின் அடிக்கடி நிகழ்தலும் தீவிரமும் காலப்போக்கில் அதிகரித்து வருவதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் நிச்சயின்மை இனி ஒரு விதிவிலக்கு அல்ல, அது ஒரு புதிய இயல்பாகவே மாறி வருகிறது. எனவே போதுமான அத்துடன் வினைத்திறன் மிக்க இறை மற்றும் வெளிநாட்டு தாங்கியிருப்புகளை கட்டியெழுப்புதல், நெருக்கடி தயார்நிலை மற்றும் பாதுகாப்பு வலையமைப்பு என்பன பொருளாதார தாக்குப்பிடிக்கும் தன்மையினை மேம்படுத்துவதற்கும் பாதிக்கப்படத்தக்க சமூகங்களை பாதுகாப்பதற்கும் அத்தியாவசியமானதாக காணப்படுகிறது. முடிவாக முன்னோக்கி பார்க்கும் போது வளர்ச்சி உத்வேகத்தினை தக்க வைத்தலானது பொருளாதார பன்முகப்படுத்தலை வலுப்படுத்துவது, போட்டித்திறனை மேம்படுத்துவது மற்றும் உற்பத்தி திறனை உயர்த்துவது ஆகியவற்றை எவ்வளவு பயனுள்ளதாக மேற்கொள்கின்றோம் என்பதையே சார்ந்திருக்கின்றன. நாம் தற்போது அதிக தளம்பல் மிக்கதும் அதிக அதிர்வுகளுக்கு உட்பட்டதுமான உலகளாவிய சூழலில் செயல்பட்டு வருகிறோம். இந்த நிலையில் நன்கு வடிவமைக்கப்பட்டதும் நம்பக மிக்க கொள்கைசார் நடவடிக்கைகளுடன் பதிலிறுத்துவதுமான இயலுமான முக்கியமானதாக இருக்கும். இறுதியில் இதுவே நமது மொத்த பொருளாதார நிலைத்தன்மையை பாதுகாக்கும் திறனை தீர்மானிக்கும் முக்கிய காரணியாக இருக்கின்றது. மேலும் அதிக தாங்குதிறன் கொண்ட அனைவரையும் உள்ளடக்கிய மற்றும் நிலைத்த வளர்ச்சி பாதையை நோக்கி முன்னேற்றுவதற்கும் வழிவகுக்கும். இம்மீளாய்வு 11 சிறப்பு வரைபடங்களை கொண்டுள்ளது. இவற்றின் சிலவற்றை பற்றி ஏற்கனவே நாம் பார்த்திருந்தோம். இவை தொடர்பான விரிவான விளக்கத்தினை அறிக்கையில் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக காணப்படுகின்றது. மேலும் இதனை தவிர 5 சிறப்பு குறிப்புகளையும் இவ்வறிக்கை உள்ளடக்கியுள்ளது. இவை தொடர்பான விரிவான விளக்கத்தினையும் நீங்கள் அறிக்கையினை வாசிப்பதனூடாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக காணப்படுகிறது. இதை தவிர இவ்வறிக்கையானது புள்ளிவிவர பின்னெடுப்பையும் உள்ளடக்கியுள்ளது. இறுதியாக முழுமையான அறிக்கையினை பெற்றுக்கொள்வதற்கு திரையில் காணப்பட்டுள்ள QR குறியீட்டை ஸ்கேன் செய்து நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இறுதியாக இக்கருத்தரங்கை நிறைவு செய்வதற்கு முன்னர் இத்தமிழ் அறிக்கையினை வெளியிடுவதற்கு பெரிதும் துணை புரிந்த பொருளாதார ஆராய்ச்சி திணைக்கள பணிப்பாளர்களுக்கும், பொருளாதார ஆராய்ச்சி திணைக்கள தமிழ் அலுவலர்களுக்கும், ஏனைய திணைக்கள தமிழ் அலுவலர்களுக்கும், முக்கியமாக தொடர்பாடல் திணைக்கள அலுவலர்களுக்கும், தமிழ் மொழிபெயர்ப்பாளர்களுக்கும் எனக்கு இவ்வாய்ப்பினை வழங்கிய வங்கி தொழில் கற்களுக்கான ஆய்வு நிலையத்துக்கும் நன்றி தெரிவித்து நான் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.